இது இழப்ப யார் உயிரிழப்பை யாருனாலும் ஈடு செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு இழப்பை நான் ஈடு செய்ய முடியாது, யாருமே ஈடு செய்ய முடியாது, உயிரை யாருனாலையும் முடியாது. ஆனா என்ன உங்களுக்கு உதவி செய்யணுமோ சரியா? 5 சகோதரர்களை நாம் இழந்திருக்கிறோம். இதுபோன்று எதிர்காலத்தில் ஒரு விபத்து நடக்காமல் காப்பாற்றுவதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் அறிவுறுத்தப்படும். நிச்சயமாக டீன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன். அடிபட்டவர்களுக்குரிய அத்துணை வைத்தியமும் முறையாக, சிகிச்சை முறையாக அளிக்கப்படும். அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்யப்படும். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கான உதவியும் நிச்சயமாக எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சரியான முறையில் செய்யப்படும். அதுக்குரிய அதிகாரிகளை நான் அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன அதிகபட்சமாக உதவ முடியுமோ அவ்வளவு உதவியும் செய்யும். சார், நிவாரணம் அறிவிப்பீங்க? கண்டிப்பாக அதுக்கு தான் அதிகாரிகளை அழைத்து பேச வேண்டியது இருக்கிறது. தேர்தல் கமிஷனோடு பேச வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றோடும் பேசிய பின்பு உரிய நடவடிக்கை உடனடியாக எவ்வளவு விரைவாக அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக. ஒரு விபத்து கூட நடந்திருக்கு. விபத்து குறித்து விசாரணை நடத்துவீங்களா? அந்த இடத்துல பாதுகாப்பு உடனடியாக அந்த சூழலை பற்றி முழுமையாக விசாரிக்காமல் ஒரு கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நான் அதிகாரிகளை அழைத்து, கலெக்டரை கூட அழைத்து உடனடியாக அவர்களை அந்த இடத்திற்கு சென்று முறையாக ஆய்வு சொல்லுகிறேன். அதேபோல் முழுமையான ஆய்வு அறிக்கை கிடைத்த பின்பு எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துக்களை எல்லாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி முழு அக்கறை முதல் அறிக்கை வரட்டும். அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய நடவடிக்கை. வாய்க்கால் தூர்வாரல் பணி சரியான முன்னேற்பாடுகள் செய்யல. அது 7 அடி மதுசூர் ஒட்டியே இந்த வாய்க்கால் தூர்வாரல் பணி. ஆனால் அந்த வாய்க்காலை ஒட்டியே இந்த தூர்வாரப்பட்ட மணல்கள்லாம் போட்டிருக்கு. ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு அதிகாரிகளும் எதையும் போய் பார்க்கல. இப்போ ஒப்பந்ததாரர் மீது நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லாமல் பண்ணிட்டோம். ஒரு விபத்து நடந்திருக்கிறது, 5 உயிர்களை இழந்திருக்கின்றோம். இந்த சூழலில் இது போன்ற ஒரு உயிரிழப்பு எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதிகாரிகளை அழைத்து அவர்களை முறையாக அந்த இடத்தை போய் ஆய்வு செய்து அவர்களுடைய முதல் அறிக்கை கிடைத்த பின்பு உரிய நடவடிக்கைகள். பல்வேறு இடத்துல இதே மாதிரி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் எந்த இடத்தில் இனிமேல் தூர்வாரப்படுவதாக இருந்தாலும் அது முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த பின்புதான் அது அனுமதிக்கப்படும். தேர்தல் நடைமுறை அமல்ல இருக்கு. இப்போ நிவாரணம் உடனடியே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற ஒரு விபத்து நடந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கும் தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தல் இருக்கின்ற நேரத்தில் கூட இது போன்று அவசரமாக ஒன்று, எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு உரிய அவசரகால நடவடிக்கையை மனதிலே கொண்டு தேர்தல் அதிகாரிகளிடத்தில் உரிய அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.